வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: கொப்பரை தேங்காய் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் வெற்றிக்கு மகளிரின் பங்களிப்பே காரணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவை வல்லரசு நாடாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். மழை வெள்ள பாதிப்புகளை தடுக்க திமுக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் KL ராகுல் சதம் அடித்தார். இனி விரிவான செய்திகள். கொப்பரை தேங்காய் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர், அரவை கொப்பரை தேங்காயின் விலை குவிண்டாலுக்கு 300 ரூபாயும், முழு கொப்பரை தேங்காயின் விலை குவிண்டாலுக்கு 250 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக கூறினார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் வெற்றிக்கு மகளிரின் பங்களிப்பே காரணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த யாத்திரையின் கீழ் மத்திய அரசின் திட்டங்களை பெற்று பயனடைந்தவர்களுடன் காணொலி வாயிலாக கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளாக செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி இருப்பதாக அவர் தெரிவித்தார். விடுபட்டவர்களுக்கும் அரசின் திட்டங்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்படுவதாக அவர் கூறினார். 50 நாட்களுக்கு முன்னர் தொடங்கிய இந்த யாத்திரை 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களை இதுவரை சென்றடைந்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்த யாத்திரையின் கீழ் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு கோரி 4.5 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாக அவர் கூறினார். 1 கோடிக்கும் மேற்பட்ட ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திற்கான அட்டைகள் இந்த யாத்திரையின் கீழ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 10 கோடி பெண்கள் மகளிர் சுய உதவி குழுக்களில் இணைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு 7.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிகள் மூலம் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். திருவள்ளூரைச் சேர்ந்த விவசாயி ஹரிகிருஷ்ணனுடன் பிரதமர் கலந்துரையாடினார். Vanakkam, Harikishan ji, have you taken any benefit from the government? Yeah, sir. I have taken benefit, sir. First is PM Kisan Saman Nidhi, PM Fasal Yojana, and also Avaj Yojana, Ayushman Bharat, and also Kisan Credit Card. Harikishan ji, are you also seeing some new practices in agriculture? Yeah, sir. Can you share your experience? Sir, nowadays you have launched a nano urea, water soluble fertilizers like DAP. It is helps us save soil, sir. And also now drone has been launched, sir. It is saves time and also manpower, sir. பிரதமருடன் கலந்துரையாடியது தமக்கு மகிழ்ச்சியும் ஊக்கமும் அளிப்பதாக உள்ளது என்று திரு ஹரிகிருஷ்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னுடன் காணொலியாக உரையாட வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. அவர் என்னிடம் என்ன கேட்டு அறிந்தார் என்றால், என்னென்ன பயன்கள் தொடர்பாக நீங்கள் பயனடைந்தீர்கள், விவசாயிகளுக்கு என்னென்ன தேவை என்று கேட்டறிந்தார். அதில் முக்கியமாக PM கிசான் சமன் நிதி, அடுத்ததாக PM ஆயுஷ்மான் பாரத், அடுத்ததாக PM ஆவாஸ் யோஜனா, அடுத்ததாக KCC கிசான் கிரெடிட் கிராப், இதன் மூலம் நான் பயனடைஞ்சிருக்கேன். இது மட்டுமின்றி விவசாயிகளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டறிஞ்சாரு. இப்போ நமோ ட்ரோன் அப்படின்ட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருந்தாரு. இதன் மூலம் விவசாயிகள் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசராக உபயோகப்படுத்த வேண்டும் என்று அவர் விவசாயிகளிடம் தெரிவிக்கும்படி கூறியுள்ளார். இந்தியாவை வல்லரசு நாடாக உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூக்கல்துறை கிராமத்தில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நம்மளுடைய நாடு மிகப்பெரிய வல்லரசு நாடாக 2047 ஆக வேண்டும் என்பதற்காக நாம் இப்பொழுதே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இன்னும் 25 ஆண்டுகள் ஒரு பெரிய விஷன். அப்படிப்பட்ட அந்த வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 இந்த யாத்திரை இன்றைக்கு நம்மளுடைய கிராமத்திற்கு வந்திருக்கிறது. திட்டத்தினுடைய பயனாளிகளுடைய அவர்களுடைய கலந்துரையாடல் அல்லது புதிதாக இந்த திட்டங்கள்ல சேர்ப்பது அதற்கான நிகழ்ச்சி அல்லது திட்டத்தின் பயனாளிகளுக்கு அன்றைக்கு பயனை கொடுப்பது, நம்முடைய திட்டத்தினுடைய பயன்களை கொண்டு செல்வது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. எண்ணூர் பகுதி தொழிற்சாலையிலிருந்து வெளியேறிய வாயு கசிவு முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாயு கசிவு கண்டறிந்த 20 நிமிடங்களில் அது நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வாயு கசிவு காரணமாக பெரியகுப்பம், சின்னகுப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த 60 பேருக்கு கண் எரிச்சல் மற்றும் மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 52 பேர் மருத்துவமனையில் தொடர் கண்காணிப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக தொழில்நுட்ப குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு தனது உடனடி மதிப்பீட்டு அறிக்கையை 24 மணி நேரத்திற்குள்ளாகவும் விரிவான அறிக்கையை 3 நாட்களுக்குள்ளாகவும் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மழை வெள்ள பாதிப்புகளை தடுக்க திமுக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் மழை பாதிப்புகளை தவிர்த்திருக்கலாம் என்று கூறினார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழை பெய்யக்கூடும். 28ஆம் தேதி அன்று கடலோர தமிழக மாவட்டங்களிலும் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களிலும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மாவட்டச் செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 4 சக்கர வாகனத்தில் கடத்திச் செல்லப்பட்ட 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை காவல்துறையினர் இன்று பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் சூலூர் காவல் நிலைய வளாகத்தில் சிசிடிவி கேமரா கட்டுப்பாட்டு அறையை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் திருமதி பவானீஸ்வரி இன்று திறந்து வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சிறுதானிய உணவு திருவிழா இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 245 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. செஞ்சுரியனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று 8 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 245 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. KL ராகுல் அபாரமாக ஆடி சதமடித்தார். 101 ரன்னுக்கு அவர் ஆட்டமிழந்தார். இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை ஆடிவரும் தென்னாப்பிரிக்கா சற்றுமுன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று தென்னாப்பிரிக்கா ஏ அணி சற்றுமுன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. பினோனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. நேற்றைய முதல் நாள் ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொப்பரை தேங்காய் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் வெற்றிக்கு மகளிரின் பங்களிப்பே காரணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவை வல்லரசு நாடாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். மழை வெள்ள பாதிப்புகளை தடுக்க திமுக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் KL ராகுல் சதமடித்தார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.